ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மில் பலருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன் சிலரால மட்டும் எளிதா ஜெயிக்க முடியுது? அவங்கள்ட்ட மட்டும் என்ன மந்திரக்கோலா இருக்கு அப்படின்னு. அறிவு, பணம், திறமை இது எல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் அவங்கள்ட்ட இருக்கு. அதுதான் டிசிப்ளின். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஒழுக்கம் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் நம்மள கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு. இல்ல. ஒழுக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே ஒரு ஆர்டர் கொடுத்துக்கிறது மாதிரி. ஒரு நதிக்கு கரைகள் இருக்கறனால தான் அது கடலை போய் சென்றடையும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு கரை இருந்தாதான் உங்க கனவு நனவாகும். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 3 கதைகள் ஒரு சாதாரண மனிதர்கள் எப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல தங்களுடைய அந்த செல்ஃப் டிசிப்ளின்னால சரித்திரம் படைச்சாங்க அப்படிங்கறத பத்தி. இந்த வீடியோட லாஸ்ட்ல உங்க வாழ்க்கைய மாற்ற போகிற ஒரு ரகசியம் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஸ்பயர் அனு. முதல் கதையில ஒரு அமைதியான மலை கிராமம். மாதேவன் அப்படிங்கிற ஒரு இளம் சிற்பி இருக்கான். அவன்கிட்ட இயற்கையாகவே அந்த கலை நுணுக்கம் அப்படிங்கிறது இருக்கு. மாதேவன் எது செஞ்சாலும் அது உயிர் பெற்று வருவது மாதிரியே இருக்கும். அவன் கலைகள்ல எப்போதும் ஒரு துள்ளல் இருக்கும். ஆனா அவன்கிட்ட இருக்க ஒரு பெரிய குறை இருக்கு. என்னன்னா அது சோம்பல். நாளைக்கு செஞ்சுக்கலாம், இன்னும் 1 மணி நேரம் தூங்கிடலாமே அப்படின்னு அவனோட நேரத்தை வீணடிக்கிறான். ஒரு முறை நாட்டோட மன்னர் ஒரு பிரம்மாண்டமான சிலைய செதுக்கணும் அப்படின்னு ஒரு போட்டி அறிவிக்கிறாரு. மாதேவன் தன்னம்பிக்கையோட கலந்துக்கிறான். அவன் கூட செழியன் அப்படின்னு இன்னொரு சீடனும் இருக்கான். செழியன் மாதேவனை விட ரொம்ப திறமையில குறைந்தவன் தான். ஆனா அவன் ஒரு ஒழுக்கமானவனா இருக்கான். மாதேவன் முதல் வாரத்துல ஃபுல்லா தூங்குறான், ஊர் சுத்துறான், கடைசி நேரத்துல வேலை செஞ்சலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா செழியன் தினமும் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த உளிய தீட்டி ஒவ்வொரு நாளும் ஒரு குட்டி குட்டி பார்ட்டா மட்டும் செதுக்குறான். மாதேவன் அவனை பார்த்து சிரிக்கிறான். இவ்வளவு மெதுவா செதுக்குனா எப்ப முடிக்கிறது அப்படின்னு கிண்டல் பண்றான். லாஸ்ட் டே வருது. மாதேவன் அவசர அவசரமா அரைகுறையா செதுக்குன்னு அந்த சிலைய கொண்டு போய் வைக்கிறான். பார்ப்பதற்கு ஏதோ விசித்திரமா இருக்கு. ஆனா செழியனோட சிலை அது ஒரு உயிருள்ள மனிதனை மாதிரியே நிக்குது. மன்னர் செழியனை பாராட்டி அவனுக்கு நிறைய பரிசுகளும் வழங்குறாரு. மாதேவன் அன்னைக்குதான் உணர்ந்தான், திறமை அப்படிங்கிறது ஒரு வித்தை பொருள். ஆனா ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் அந்த வித்தையுமே சிலையா மாற்றும் அப்படின்னு. திறமை அப்படிங்கிறது விதை மாதிரி, ஒழுக்கம் அப்படிங்கிறது அந்த விதைய மரமா வளர வைக்கிற தண்ணி மாதிரி. அடுத்து நம்ம பார்க்க போற 2வது கதையில ஒரு ஒரு நகரோட தடகள மைதானம் இருக்கு. காவ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுடைய கோலே என்னன்னா நேஷனல் லெவல்ல கோல்டு வாங்கணும் அப்படிங்கறதான். காவ்யாவுக்கு அந்த ஒரு கோல் என்னன்னா, ஒவ்வொரு நாளுமே அவ கிரவுண்ட்ல டெய்லி அந்த 10 கிலோமீட்டர்ஸ் ஓடி முடிச்சிடணும். அது வெயில் அடிச்சாலும் சரி, பனி பெய்ஞ்சாலும் சரி, அவ எப்பவுமே அந்த ஓட்டத்தை நிறுத்தினதில்ல. ஒரு நாள் கடும் மழை. அவங்க கோச் கூட சொல்றாரு, இன்னைக்கு பிராக்டிஸ் வேண்டாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. காவ்யா ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. இந்த மழை பெய்யும் அப்படிங்கிறத என்னால மாத்த முடியாது. ஆனா மழையில நான் ஓடுவனா இல்லையா அப்படிங்கறத என்னால தீர்மானிக்க முடியும் அப்படின்னு. அவ மழையில கிரவுண்டுக்கு போறா. சேத்துல அவ கால்கள்லாம் வழுக்குது, மூச்சு வாங்குது, கண்கள் எல்லாம் மங்குது. ஆனாலும் அவ ஒவ்வொரு அடியும் விடாம எடுத்து வைக்கிறா. நேஷனல் லெவல் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு பார்த்து என்ன ஆயிடுச்சு, ஒரு கடும் மழையில போட்டி நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மத்த மத்த வீராங்கனைகள் எல்லாம் அப்படியே தடுமாறி கீழே கீழே விழறாங்க. வேகம் குறையுது. ஆனா காவியா, அவளுக்கு அது ஒரு புது புது விஷயமே இல்ல. ஏன்னா ஏற்கனவே அவ மழையில பழகுன அந்த பிராக்டிஸ் இருக்கு. அவளோட கால்கள் ரொம்ப வேகமா அந்த லாஸ்ட் பாயிண்ட போய் டச் ஆயிடுச்சு. அவ ஈஸியா கோல்டும் வின் பண்ணிட்டா. ஒழுக்கம் அப்படிங்கிறது வசதியான காலங்கள்ல மட்டும் கடைபிடிக்கிறது இல்ல, அது கடினமான சூழல்களிலுமே மாறாம இருக்கணும். அடுத்து 3வது ஸ்டோரி. ஒரு பெரிய நகரம். ராகவ் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு. ஒரு காலத்துல பல கோடி சொத்து வச்சிருக்காரு. ஆனா முறையற்ற வாழ்க்கை முறையினால எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ராகவ் எப்பவுமே லேட்டா தான் எழுந்திருப்பாரு. பணத்தை வேஸ்டா செலவு செய்வாரு. எந்த பிளானும் இல்லாம வேலை செய்வாரு. ஒரு கட்டத்துல திவாலாகி தெருவுக்கு வந்துடுறாரு. தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட அவருக்கு வந்திருக்கு. அப்பதான் அவரோட பழைய ஃப்ரெண்ட மீட் பண்றாரு.
அந்த ஃப்ரெண்ட் அவர்ட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாரு. உன் வாழ்க்கை மாறணும்னா உன்னோட நேரத்தை உன் கட்டுப்பாட்டுல கொண்டு வா அப்படின்னு. ராகவ் ஒரு சின்ன கடையில வேலைக்கு சேர்றாரு. அவர் ஒரு டைரி வாங்குறாரு. அதுல அவர் ஒவ்வொரு மணி நேரத்தையும் எழுதுறாரு. எக்ஸாம்பிளுக்கு 5 மணிக்கு காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிறது, 6 மணிக்கு வேலை, 8 மணிக்கு கணக்கெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி மத்தவங்கள்ட்ட அவர் தேவையில்லாம பேசுறத நிறுத்துறாரு. அவர் நேரத்தை கணக்கிட தொடங்குறாரு. அவரு தன்னோட பணத்தையும் ஒவ்வொரு பைசாவையும் திட்டமிட்டு செலவழிக்கிறாரு. அவரு ஒரு சின்ன வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஒழுக்கமான டைம் மேனேஜ்மெண்ட் அப்புறம் கடின உழைப்பினால ஒரு வருஷத்திலேயே அந்த தொழில் நல்லா வளர தொடங்குது. அடுத்த 5 வருஷத்துல அவர் எழுந்ததை விட 2 மடங்கு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறாரு. அந்த டைரி இன்னும் அவர்கிட்ட இருக்கு. அது அவரோட வெற்றிக்கு பின்னால இருந்த ரகசியம். உன் நேரத்தை நீ வீணடிச்சா காலம் உன்னை வீணாக்கி விடும். ஒழுக்கம் என்பது உன்னோட வாழ்க்கையின் திசை காட்டி. இந்த 3 கதைகளுமே நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான். வெற்றி அப்படிங்கிறது ஒரே நாள்ல கிடைக்கிறது இல்ல. அது ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற அந்த சின்ன மாற்றங்களுடைய வெளிப்பாடு. நீங்க சோம்பேறியா இருக்கும்போது உங்களை எழுப்பி வேலை செய்ய வைக்கிறது தான் ஒழுக்கம். மற்றவங்க கேலி செய்யும் போது கூட உங்கள் இலக்கை நோக்கி ஓட வைப்பது தான் ஒழுக்கம். எல்லாத்தையும் இழந்து நின்றாலும் மீண்டும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் ஒழுக்கம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ஆளப்போவது உங்கள் சூழ்நிலையா இல்லாட்டி உங்கள் ஒழுக்கமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும். இன்னைக்கு ஒரு சபதம் எடுங்க. நேரம் இல்ல அப்படின்னு சொல்றத நிறுத்திட்டு நேரத்தை நான் ஆள்வேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த 3 ஸ்டோரியில உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி எது? இல்ல உங்க வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள விரும்புற ஒரு பழக்கம் எது அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் ஒவ்வொருவரின் மாற்றத்திற்கு இந்த வீடியோ காரணமாக இருந்தா அதுவே எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி. மீண்டும் ஒரு உத்வேகமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். இது இன்ஸ்பயர் அனு. வெற்றியின் பாதை உங்களை தேடி வரும். அதுவரை ஒழுக்கத்தோடு நடைபோடுங்கள். நன்றி.